எஸ்ராவின் புத்தகத்திலிருந்து ஒரு நபரை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம். அந்த நபருடைய பெயர் என்னவென்றால் செருபாபேல். செருபாபேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் பாபேல் என்கிற வார்த்தையை அந்த பெயரில் பார்க்கிறோம். பாபேல் என்றால் என்ன அர்த்தம்? தாறுமாறு. அந்த பெயர் எதற்காக வந்தது? தாறுமாறு என்ற பெயர் எதற்காக வந்தது? அன்றைய பிரஜைகள் ஒரு பெரிய கட்டிடத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய வானை எட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் முயற்சியை மேற்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் ஏதோ ஒரு முயற்சியை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். வேலைக்கான முயற்சியாக இருக்கலாம், புதிதாக ஒரு வியாபாரத்திற்கான முயற்சியாக இருக்கலாம், அல்லது ஸ்கூலிலோ காலேஜிலோ சீட்டை வாங்குகிற முயற்சியாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியத்தை சரி செய்கிற முயற்சியாக இருக்கலாம், குடும்பத்தை கட்டுகிற முயற்சியாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் உயர்த்திக் கொள்ளுகிற முயற்சியாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற முயற்சியாக இருக்கலாம், தேவனுக்கு அங்கீகாரமாய் வாழ வேண்டும் என்கிற முயற்சியாக இருக்கலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம் என்கிற முயற்சியாக இருக்கலாம், படிப்புக்காக அல்லது வேலைக்காக அல்லது பிள்ளைகளுடைய விவாக விஷயத்திற்காக, இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முயற்சியை நாம் ஆரம்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை கவனிக்கணும், அந்த முயற்சிகள் பலனை தர வேண்டுமென்றால் அந்த முயற்சியில் தேவன் இருக்க வேண்டும். தேவன் உன்னோடு கூட இல்லாமல் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி பலனை பெறுவது அசாத்தியம். மோசே கூட இப்படி சொல்வான், கர்த்தாவே நீர் எங்களோடே கூட வராவிட்டால் நான் அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். திட்டவட்டமாய் தேவனிடத்தில் எப்படி சொன்னான். தேவன் ஏன் வர மறுத்தார் என்றால், நீங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், என் பேச்சை கேட்பதில்லை, நீங்க உங்க இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு என்னுடைய துணையை மாத்திரம் நாடுகிறீர்கள். ஒருவேளை நான் வந்தேன் என்றால் உங்களை கொன்று போட்டு விடுவேன். நீங்கள் செய்கிற பாவங்களை பார்த்து பார்த்து என்னால் மௌனமாய் இருக்க முடியாது என்பதால் சிட்சிப்பேன். நான் உங்களை சிட்சிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களோடு வராமல் இருப்பதே பெட்டர். அப்பொழுது மோசே மனஸ்தாபப்படுவான், மோசே அழுவான், மோசே மன்றாடுவான். ஜனங்கள் பட்சமாய் தேவனிடத்திலே நின்று போராடுவான், மன்றாடுவான். தயவு செஞ்சு ஆண்டவரே, எங்களை நினைங்க ஆண்டவரே, நீங்க வராட்டா இப்படி எங்க கூட வரணும் ஆண்டவரே என்று கெஞ்சி மன்றாடி மோசே தன் ஜனங்களின் பட்சமாய் நின்று அவர்களுக்காக தேவனிடத்திலே மன்றாடி தேவ சந்நிதியை வர பெற்றுக் கொண்டான். அதற்காக கெஞ்சினான். காரணம், மோசேக்கு நல்லா தெரியும், தேவனுடைய துணை இல்லாவிட்டால் தன்னால் சாதிக்க முடியாது. தகப்பன்மார் தாய்மார் புரிந்து கொள்ளணும், தேவனுடைய உதவி இல்லாமல் அவருடைய துணை இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. முயற்சி செய்வோம், ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி சாதிப்பது மாத்திரம் சாத்தியமே அல்ல. நீங்க முயற்சி செய்யறீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. அன்னைக்கு அப்படித்தான் அஸ்திவாரம் போட்டாச்சு. பாபேல் கோபுரம் கட்டுவதற்கான அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க. கட்ட ஆரம்பிச்சு முடிக்க முடியல. பாதியிலே அதை நிறுத்திவிட வேண்டிய சூழல். காரணம் என்ன? அவர்கள் செய்த காரியத்தில் தேவ துணை இல்லை. எனவேதான் தேவன் என்ன செய்தார்? அதற்கு பாபேல் என்ற பெயர் வைத்தார். பாபேல் என்றால் என்ன அர்த்தம்? தாறுமாறாக்கி போட்டுவிட்டார். அவர்கள் ஆசைப்பட்டது ஒன்று, ஃபைனலாக அவர்களுக்கு கிடைத்ததோ வேறொன்று. நீங்கள் ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆசைகளெல்லாம் நிராசையாகி போய்விடாமல் வெற்றியை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் முயற்சிகள் தாறுமாறாகிவிடக்கூடாது, தலைகீழாகிவிடக்கூடாது. அப்படி தலைகீழாகிவிடக்கூடாதென்றால், பாதியிலே உங்கள் வேலை நிற்காமல் இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் எவற்றை ஆரம்பித்தீர்களோ அது பாதியில் நிற்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் தேவனோடு ஆரம்பிக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். அங்கே நடந்தது என்னவென்றால், பாபேல் என்கின்ற பெயர் எதற்காக வந்ததென்றால், அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில் தேவனுக்கோ இடமில்லை, தேவனுடைய சித்தமும் இல்லை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் கூட இல்லை. அது சுயநலத்தோடு கூடிய முயற்சி. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கென்று ஏதோ ஒரு பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய பேருக்காக அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டினார்கள், கட்ட முயற்சி செய்தார்கள். நீ தேவ மகிமைக்காக அல்லாமல் உனக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக நீ எதை செய்தாலும் சரி, வெற்றியை சாதிப்பது சாத்தியமல்ல. தற்காலிகமாக ஒருவேளை நீ அதை ஆரம்பித்திருக்கலாம், தற்காலிகமாக நீ அதை தொடர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் முடிப்பது மாத்திரம் சாத்தியம் அல்ல. கவனிங்க, பெயருக்காகவோ பெருமைக்காகவோ சுயநலத்துக்காகவோ டம்பம் அடிப்பதற்காகவோ நீ செய்து கொண்டிருப்பாய் என்றால் வெற்றியை சாதிப்பது இம்பாசிபிள். அப்படித்தான் பாபேல் என்ற பெயர் அங்கே வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பாபிலோன் என்ற மாற்றத்தை பெற்றது. அந்த பாபிலோனுக்கு அந்நாளிலே யூதர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சாரின் தலைமையின் கீழ் 70 ஆண்டுகள் அங்கே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அப்படி 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாபேல் அல்லது அந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது. பாரசீக சாம்ராஜ்யம் வந்தது. அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்த கோரேஸ் என்ற ராஜாவிடத்தில் தேவன் பேசினார். கோரேஷ் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். சகோதர சகோதரிகளே, கோரேஷ் ஒரு அந்நியன், இருந்தாலும் தேவனுடைய பேச்சை கேட்டான்.
நாமோ ஆவிக்குரியவர்கள். அப்ப நாம எப்படி தேவ வார்த்தைக்கு செவி சாய்க்கணும்? கோரேஷ் ஏதோ ஒரு பிச்சைக்காரன் அல்ல. கோரேஷ் ஒரு ஏழை மனிதன் அல்ல. கோரேஷ் ஏதோ பலவீனமானவனும் அல்ல. கோரேஷ் மிகவும் பலம் வாய்ந்த ராஜா. அந்நாட்களிலே பெர்ஷிய சாம்ராஜ்யம் பிரபஞ்சத்தையே கலக்கிக் கொண்டிருந்த ஒரு ராஜ்யம். பாபிலோன் என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உடைத்து நொறுக்கிய ராஜ்யம். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்த கோரேஷ், பிரபஞ்சத்திலேயே பெரிய ராஜ்யமாக எண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்த கோரேஷ் தேவனுடைய பேச்சை கேட்பது அவ்வளவு சுலபமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வேலை இல்லாதப்போ நாம தேவனுடைய பேச்சு கேட்போம். ஆரோக்கியம் சரியா இல்லாதப்போ தேவனுடைய பேச்சு கேட்போம். ஃபினான்ஷியலா ஒடுங்கி போன நிலையில இருக்கும்போது தேவனோட பேச்சு கேட்போம். கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகிற போது தேவனுடைய பேச்சு கேட்போம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு, தேவன் நம்மை உயர்த்தியதற்கு பிறகு, தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை அருளி செய்ததற்கு பிறகு, தேவன் ஃபினான்ஷியலா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு என்னுடைய கேள்வி, நம்மள எத்தனை பேர் தேவனிடத்திலே அதே விசுவாசத்தோடு அதே ஆவிக்குரிய நடத்தையோடு இருப்பது எத்தனை பேருக்கு சாத்தியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அதிகாரம் வந்துட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டா அவ்வளவுதான். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்திரப்பட்டுட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் ஆரோக்கியம் சரியாயிட்டா அவ்வளவுதான். அப்போ கால் ஒழுங்கா இருக்காது, மனசும் ஒழுங்கா இருக்காது, கையெல்லாம் ஒழுங்கா இருக்காது, செய்கைகள் ஒழுங்கா இருக்காது. இதுதான் சாதாரணமான நம்முடைய பழக்கம். ஆனால் கோரேஷ் கவனிங்க, ஆண்டவரை அறியாதவன், பிரபஞ்சத்தையே வியப்புக்குள் ஆழ்த்துகிற அளவுக்கு இருந்த ஒரு மகாராஜா. ஆனாலும் கூட அந்த கோரேஷ் பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கின்ற ராஜாதி ராஜா தேவனாகிய கர்த்தர் அவருடைய பேச்சை கேட்க கோரேஷ் தயாராக இருந்தான். நல்ல கவனிங்க, கோரேஷ் தேவ வார்த்தைக்கு செவிசாய்த்தான். கோரேஷ் என்ற மகா சக்கரவர்த்தி தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எதுக்குங்க இந்த கர்வம்? யார் பேச்சையும் கேட்போம், சாத்தானுடைய பேச்சை ரொம்ப நல்லாவே கேட்போம். ஆனால் நம்மை சிருஷ்டித்து நம்மை நேசிக்கிற தேவனுடைய வார்த்தையை ஏங்க நாம கேட்கறது இல்ல? ஏன் அவருடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறோம்? அவருடைய வார்த்தையை புறக்கணித்தாலும், அவருடைய சித்தத்தை நாம் பற்றிக்கொள்ளவில்லை என்றாலும் ஆபத்துக்களுக்கு இலக்காகி விடுவோம். கஷ்டங்களை நாமே வருவித்துக் கொள்வோம். ஆனாலும் ஏனோ நாம் சாத்தானுடைய பேச்சை கேட்க எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்வோம். ஆனால் சர்வ சிருஷ்டிகரான தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அது ஏனோ தயங்குகிறோம், தாமதம் பண்ணுகிறோம். நல்லதல்ல. அன்று கோரேஷ் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததோடு அதை கிரியைகளிலும் வைத்தான். கேட்பது ஒரு படி என்றால் அதற்கு கீழ்ப்படிவது அடுத்த படி. நாம ரொம்ப நல்லா கேட்போம். எந்த ஊழியக்காரர் கால்வரி டெம்பிளுக்கு வந்து பிரசங்கம் பண்ணாலும் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், இவ்வளவு நேர்த்தியா, இவ்வளவு அக்கறையோடு கூட பிரசங்கத்தை கேட்கிற சபையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எந்த இடத்திலையும் பார்த்ததே இல்லை என்றுதான் அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். எஸ், நம்முடைய சபைக்கு வருகின்றவர்கள் வார்த்தையை நேசிக்கிறவர்கள், தேவ வார்த்தையின் அடிப்படையில் வாழ விரும்புகிறவர்கள். அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளே, நாம் வார்த்தையை கேட்டுவிட்டு அதை அப்படியே காற்றில் விட்டு விடுவோம் என்றால் அது பிரயோஜனமே இல்லை. கவனிங்க, சாப்பாட்டு தட்டில் விதவிதமான ஆகாரங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே போறதுல என்ன பிரயோஜனம்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தட்டில் இருக்கிற ஆகாரங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதை சாப்பிடாம போனா என்ன பிரயோஜனங்க? ஸோ என்ன செய்யணும்? அதை ஆற வைக்கணும், அதை அனுபவிக்கணும், அதை சாப்பிடணுங்க நாம. அதே போலதான் வார்த்தைகளை கேட்டா மட்டும் போதாது, கேட்டவைகளை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். கோரேஷ் தன்னுடைய கிரியைகளிலே அதை செய்தான். எனவேதான் அடிமைகளாக அங்கிருந்த யூதர்களை, அந்த யூத ஜனங்களை அவன் சொல்றான், நீங்க புறப்படுங்க, தேசத்துக்கு போங்க, எருசலேம் பட்டணத்துக்கு போங்க. அங்க போய் நீங்க என்ன செய்யணும்? உங்க இஷ்டம் போல வாழுங்கன்னு நான் சொல்லல. ஃப்ரீடம். இப்ப வரைக்கும் நீங்க எங்க கைக்குள்ளதான் இருக்கீங்க, அதாவது அடிமைத்தனத்தில் இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. அது இஷ்டம் போல வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன், உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன், உங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். இவையெல்லாம் எதற்காக தெரியுமா? தேவன் சொன்னபடி வாழ்வதற்காக. எருசலேமுக்கு செல்லுங்கள், சென்று முதலாவது உங்களுடைய ஆவிக்குரியவைகளை சரி செய்யுங்கள். எருசலேமுக்கு செல்லுங்கள், முதலில் தேவனுடனான ஐக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்கு செல்லுங்கள், முதலில் தேவனுடைய ஆலயத்தை சரி செய்யுங்கள். தேவனுடைய சந்நிதி இருக்கிற தேவ ஆலயத்தை கட்டி எழுப்புங்கள். தேவ சந்நிதியை அனுபவியுங்கள். தேவனுடைய உதவியோடு கூட, துணையோடு கூட உங்கள் நாளை வாழ்க்கையை ஆரம்பியுங்கள்.
அது கோரேசனுடைய நோக்கம் அதுதான். அதற்காகத்தான் ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அனுப்பி வைத்தான். கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், லட்சோப லட்சம் மக்கள் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். விடுதலையை தருகிறேன், சுதந்திரம் தருகிறேன், நீங்கள் மிகவும் நேசிக்கிற உங்கள் தேசத்துக்கு செல்லுங்கள், நீங்கள் மிகவும் நேசித்த உங்கள் எருசலேமுக்கு செல்லுங்கள், நீங்கள் அதிகமாக நேசித்த உங்கள் தேவ சந்நிதிக்கு செல்லுங்கள் என்று சொன்னபோது எத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க தெரியுமா? வெறும் ஒரு 50,000 பேருங்க. அவர்களைத் தவிர மீதி வந்தது யாருங்க? பாபிலோன் தேசத்தில் அப்போது இருந்த அந்நிய சம்பிரதாயங்களுக்கு, பரிசுத்தமற்ற வாழ்க்கையின் முறைகளுக்கு பழக்கப்பட்டிருந்தவர்கள். அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்களால வெளியே வரவே முடியல. பரிசுத்தமின்மையிலிருந்து, அந்த சம்பிரதாயங்களிலிருந்து, அந்த இருளின் பிடியிலிருந்து வெளியே வர முடியாமல் அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள், அங்கே இறந்து விட்டார்கள். சரித்திரத்தில் காணப்படாமல் மறைந்து போனார்கள். ஆனால் யார் காணப்பட்டது சரித்திரத்தில்? யாரை குறித்து நாம் இப்போது பேசுகிறோம்? யாரெல்லாம் இருளிலிருந்து, இருளின் பிடியிலிருந்து, இருள் நிறைந்த இடத்திலிருந்து வெளியேறி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் அவர் விரும்புகிறபடி செய்வதற்கும் வந்தவர்களை குறித்துத்தான் நாம் இப்போது பேசுகிறோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும், குறுகலான பாதைக்குள் போவதற்கு போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்திற்கு போகின்ற பாதை குறுகலான பாதை தான். அந்த குறுகலான பாதையில பிரவேசிக்கத்தான் போராட வேண்டும். விஷாலமான பாதையும் உண்டு, அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற பாதை. அது அகலமா இருக்கும், அது ஹைவே. லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் அந்த பாதையில் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். சகோதரனே சகோதரியே, நீ தேவ சித்தத்தை செய்கிறவர்களின் கூட்டத்திலே இருக்க வேண்டும். 50,000 பேர் மாத்திரமே தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு அந்த இடத்திலிருந்து சென்று எருசலேமிலே தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்னுக்கு வந்தார்கள். அவர்களை வழிநடத்துவதற்கு தேவன் ஒரு தலைவனை தெரிந்து கொண்டார். அவனுடைய பெயர்தான் செருபாபேல். செருபாபேல் என்றால் பாபிலோனிலே பிறந்த என்று அர்த்தம். அப்படின்னா அவன் பாபிலோனில் பிறந்தவன்தான். அவனுடைய பெற்றோர்கள் அடிமைகளாக அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது இவன் அங்கே பிறந்தவன். ஆனால் ஒரு தீர்மானத்தோடு இருந்தவன், நான் அடிமைத்தனத்தில் பிறந்தாலும் அடிமையாக இருக்கப் போவது இல்லை. அந்நிய சம்பிரதாயத்தின் மத்தியிலே பிறந்த ஒரு அந்நியனாக நான் இருக்க விரும்பவில்லை. நான் ஆவிக்குரியவனாக வேண்டும். சகோதரனே சகோதரியே, நாம் ஆவிக்குரியவர்களாக வேண்டும். இருட்டின் உலகத்தில் ஒருவேளை நாம் பிறந்திருந்த போதும் கூட இருளுக்குரியவர்களாயிருப்பதற்கு கூடவே கூடாது. இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிற போதும் உலக பிரகாரமாக நாம் வாழ்வது கூடாது. உலகத்தில் இருக்கிறவைகள் நமக்கு நன்றாக தெரியும். அவைகள் என்ன? கண்களின் இச்சை, சரீரத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்றுமே கூட உலகத்துக்கு, பாவத்துக்கு சம்பந்தப்பட்டவைதான். அவை நமக்குள் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஆசை. அந்த செருபாபேல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். வேறு பிரிக்கப்படுவேன், நான் வேறு பிரித்துத்தான் இருப்பேன். சகோதரனே சகோதரியே, தேவனுனை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? தேவனுனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் மூலமாக அநேகரை தேவசன்னதிக்கு வழிநடத்த வேண்டும். நீ ஒரு மாடலாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு தலைவனாக இருக்க வேண்டும், வழிகாட்டுபவனாய் இருக்க வேண்டும், மார்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய் என்றால் கவனி, நீ வேறாக வேண்டும். உன்னை நீ பரிசுத்தமின்மைகளிலிருந்து, பரிசுத்தமற்ற சம்பிரதாயங்களிலிருந்து உன்னை நீ கட்டாயம் வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். தனித்துவமாயிருக்க நீ விரும்ப வேண்டும். ஆனால் அந்த அநேக லட்சக்கணக்கானோர் பாபிலோன் தேசத்திலே, அந்த சம்பிரதாயத்திலே, அவர்களுடைய பாவ பழக்க வழக்கங்களிலே முழுமையாய் மூழ்கி போய் கிடந்தார்கள். அடிமைகளாக கட்டப்பட்டு கிடந்தார்கள். எனவே வேறு பிரிக்கப்படுவதற்கு விரும்பல. இன்னும் கூட நிறைய பேர் பாவத்துக்கு அடிமைகளாகி அதில்தான் சுகம் இருக்கிறது, சௌக்கியம் இருக்கிறது என்று நம்பி அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஆனால் இன்று சாந்தி இல்லாமல், அமைதி இல்லாமல், நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாவம் முதலிலிருந்தே என்ன செய்கிறது என்றால், அதாவது முதலில் பாவம் உனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை பிராமிஸ் பண்ணும். அதை நம்பி ஒருவேளை நீ பாவத்திற்கு இடம் கொடுத்து விடுவாய் என்றால் அது உன்னை அடக்கிக் கொள்ளும், தனக்கு அடிமையாக்கிவிடும், உன்னை நீ இழக்கச் செய்துவிடும், உனக்கு வாழ்வே இல்லாமல் செய்துவிடும். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்தவர்கள் மீது இறங்கி தேவன் சொல்கிறார், வந்து விடுங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே, உங்களுக்கு சுதந்திரத்தை அருளுகிறேன், நீங்கள் என்னை சேவியுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவன் வாய்ப்பு கொடுத்தபோது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். செருபாபேல் ஒரு தலைவனாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் அவன் தயாராக இருந்தான். பாவ பழக்க வழக்கங்கள், பாவ உலகத்திலிருந்து வேறுபட்டு பரிசுத்தமுள்ள தேவனை சேவிப்பதற்கும் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கும் அவன் தயாராக இருந்தான் என்பதனால். எனவே இன்று நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஆரம்பம், ஆன்மீகம், ஆட்சேபம்,
ஆதங்கம், ஆனந்தம். இந்த 5 விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆரம்பம். என்ன ஆரம்பம்? மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். யாத்திராகமம் என்று வேதாகமத்தில் 2வது புத்தகமாக நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் என்றால் புறப்படுதல், வெளியே போதல், ஒரு கூட்டமாக புறப்பட்டு போகுதல். யாத்திராகமம். அந்நாளிலே இஸ்ரவேல் பிரஜைகள் 20-30 லட்சம் பேர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள் மோசேயின் தலைமையின் கீழ். அது ஆரம்பம். எதற்கு ஆரம்பம்? புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஆரம்பம். சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு எக்ஸாக்டாக அதே நடக்கிறது. பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கின்ற தேவனுடைய ஜனங்களாக அழைக்கப்பட்ட இந்த யூதர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து தங்கள் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடியும். செருபாபேல் என்பவனுடைய தலைமையின் கீழ் ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். எனவேதான் ஆரம்பம். 2வது, ஆன்மீகம். அது என்ன ஆன்மீகம்? அதை பார்க்கலாம் வாங்க. எஸ்ராவின் புத்தகம் 3வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதம் ஆனபோது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். முதலாவது அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளமாக இருக்கிற பலிபீடத்தை நிர்மாணித்தார்கள். அதாவது அவர்கள் அந்த தேசத்திலே அல்லது அந்த ராஜ்யத்திலே, அதாவது அந்த எருசலேம் பட்டணத்திலே சென்றடைந்த பிறகு அவர்கள் செய்த முதலாவது காரியம் என்னவென்றால், தேவனை நினைத்தார்கள். பலிபீடம் என்பது தேவனுடைய சந்நிதிக்கான அடையாளம். அவர்கள் என்ன செய்தார்கள்? எதை தேடினார்கள் என்றால், தேவ சந்நிதி நமக்கு அத்தியாவசியம், மத்தியிலே தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். நினைவிருக்கிறதா? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து விசுவாசத்தோடு தன் பிரயாணத்தை ஆரம்பித்து கொஞ்ச காலத்திலேயே அவன் உணர்ந்து கொண்ட சத்தியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும், தேவனுக்கு சம்பூரணமாக நான் என்னை அர்ப்பணிப்பதற்கான ஒரு இடம் வேண்டும். எனவே ஆபிரகாம் என்ன செய்தான்? 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 10வது வசனத்திற்கு பிறகு அவன் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் விசுவாசத்துக்கு அடையாளம், அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்கு அடையாளம், தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம். இதுதான் ஆன்மீகம். அவர்கள் தேவனோடு கூடத்தான் தங்கள் காரியத்தை துவங்கினார்கள். தேவனுடைய சந்நிதியை தேடினார்கள், பலிபீடத்தை கட்டினார்கள், அங்கே தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய பலிகளை செலுத்தினார்கள். ஆரம்பம் ஆன்மீகம். ஆவிக்குரியவர்களாகி தேவனோடு தேவனுடைய சித்தத்தோடு தங்கள் காரியத்தை ஆரம்பித்தார்கள். நினைவுபடுத்துகிறேன், பாபேல் கோபுரம் தாறுமாறாகி போனது. காரணம் என்ன? அவர்கள் செய்த அந்த காரியத்திலே, அவர்களுடைய பிரயாசத்திலே தேவனுக்கு இடமில்லை. அதன் விளைவாக தாறுமாறாகி போனது. அப்போ ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அப்படின்னா தேவ சித்தத்தின்படி நாம் எதையாவது ஸ்டார்ட் செய்தால் தடைகள் இல்லாமல், இடையூறு இல்லாமல் அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்குமா? நான் தேவ சித்தத்தின்படிதான் விவாகம் பண்ண ஆசைப்படுகிறேன், ஆனால் எத்தனையோ தடைகள் வருகிறதே என்று ஒருவேளை கேட்கலாம். என் மகனுக்கு, என் மகளுக்கு தேவ சித்தத்தின்படி திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன், ஆனால் எத்தனையோ தடைகள் வருகிறதே. தேவ சித்தத்தின்படி வேலையில் ஜாயின் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எத்தனையோ தடை வருகிறதே என்ற ஆதங்கம். தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எத்தனையோ தடைகள் வருகிறது என்ற ஆதங்கம். தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எத்தனையோ தடைகள் வருகிறது என்ற ஆதங்கம். ஆனால் நீங்க என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை ஆரம்பித்தாலும் கட்டாயமாக அது நிறைவேறும் என்று சொல்லுங்கிறீங்களே, ஆனால் என் வாழ்க்கையில் தடைகளாக வந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்றீங்கன்னா கவனிங்க. செருபாபேல் எருசலேமுக்கு வந்து ஆவிக்குரிய பிரகாரமாக ஆரம்பித்த செயல், அதாவது அவன் தேவனுக்காக பலிபீடத்தை கட்ட அங்கு முனைகிறான். அதை கூட ஒரு முறை வாசிக்கலாம். இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடங்களை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். கவனிங்க, முதலிலே அவர்கள் யாருக்கு முதலிடம் தந்தார்கள்? தேவனுக்குத்தான் தந்தார்கள்.
வந்த உடனேயே முதலில் என்ன செய்தார்கள் அவர்கள்? தேவனுடைய சந்நிதியிலே தேவன் நியமித்திருக்கிறதான தகன பலிகளை அவர்கள் செலுத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு நாம் பார்க்கும்போது கவனிங்க, எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் அந்த புதிய தேசத்திலே அல்லது தேவன் அவர்களை அழைத்து வந்து ஸ்தாபித்த அந்த யூத ராஜ்யத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். தேவனுடைய நியாய பிரமாணத்திலே எவைகளெல்லாம் தேவன் சொல்லியிருந்தாரோ அதை கடைபிடித்தார்கள். எனவேதான் செருபாபேலின் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. அவன் செய்கிற பணிகள் ஆன்மீகம், அவன் செய்கிற முயற்சிகளெல்லாம் ஆன்மீகம். அவனுடைய ஆரம்பத்திலே ஆன்மீகம் இருந்தது, தேவனுக்கான இடம் இருந்தது. அதைத்தான் சொல்லுகிறேன். நீ எதை செய்ய முற்பட்டாலும் அதை முதலில் தேவனோடு கூட செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறதற்காக நன்றி ராஜா. செருபாபேல் தன் பணியை, பலிபீடத்தை கட்டி, அதாவது உம்மோடு கூடத்தான் அவன் ஆரம்பித்தான். தடைகள் வந்தாலும் சரி, அந்த பணியை அவன் தொடர்ந்து முடிக்க முயற்சி செய்தான். அதேபோல எங்கள் வாழ்க்கையையும் உம்மோடுதான், எங்கள் நாளை, எங்கள் உத்தியோகத்தை, எங்கள் வியாபாரத்தை, எங்கள் ஊழியத்தை, இப்படி எல்லா காரியங்களையும் உம்மோடு கூட ஆரம்பிப்பதன் மூலமாக நிச்சயமாய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நினைத்ததை சாதிக்க தேவையான பலனையும் கிருபையும் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் உமக்கே துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.